அஜித் வாழ்க, துணிவு வாழ்க. எவன்டா என் மாப்பிள்ளைய கலாய்ச்சான்? உங்க அடுத்த படத்தோட டேரக்டர் சிவாடா. இன்னைக்கு அனில் ஆமை அனுபவங்கள் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏகப்பட்ட தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி விடாமுயற்சி படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது இல்ல? ரொம்ப ஆடாதீங்கடா. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு அறிக்கை வந்தாலும் வந்துடும், இன்று படம் ரிலீஸ் ஆகவில்லை, திடீர்னு தள்ளி போகிறதுன்னு. Being AK fan is not an easy thing bro. என்னடா எவனை கேட்டாலும் இதோ ஒண்ணு சொல்லிடுறீங்க, பீயிங் AK fan is not an easy thing bro ன்னு. ஏன்னா இந்த ஜனவரி மாசம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வந்தது. அது 12 மணிக்கு உங்க ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட். ஆக்சுவலா நாங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு விடாமுயற்சியோட ட்ரெய்லரோ டீசரோ வரும்னு பார்த்தா ஒரு பெருசு ஒரு அறிக்கை தான் வந்துச்சு. படம் செத்துட்டானுங்க எல்லாரும். அதுவும் பாத்தீங்கன்னா அப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் விசஸ் விஜய் ஃபேன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருந்தது, அதுதான் கலாச்சாரமும் இருந்தது. ஆனா அந்த அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஏகே ஃபேன்ஸ் விசஸ் ஏகேன்னு போட்டு விட்டானுங்க. அதுதான் நாங்க வந்து அடிக்கடி சொல்ற ஒரு ஆறுதலான வார்த்தை என்னன்னா, பீயிங் AK fan is not an easy thing. இல்ல பொதுவா நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை இல்ல, இன்னொன்னு என்னன்னா என்ன நடந்துச்சு? என்னடா நடக்கல? நடக்கடா கீழே. என் தலைவன் கட்ட விட்டுக்கு நான் தாட்டா பால் ஊத்துவேன். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு பால் ஊத்திட்டுருவாங்க. பேசாம இல்லையா, ஏன் அலப்பட பண்ணிட்டு இருக்க? நீ நானா ஏத்தி கட்டினேன், நான் பாத்துக்கிறேன். ஒரு 100 ரூபாய் கூட, 100 ரூபாய் கட் அவுட் பாலு மாலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 30,000 தாண்டி போயிட்டு இருக்கு. உன்னால மன்றதுக்கு சல்லி பைசா பிரயோஜனம் இல்ல, இல்லையா? பேசாம ஒவ்வொரு தடவை படம் வரும்போதும் வீட்டுக்கு வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து மன்றத்துக்கும் கட் அவுட்டுக்கும் போஸ்டருக்கும் செலவு பண்றேன். என்னைய தள்ளி நிக்க சொல்றீங்க? கட் அவுட் சூப்பர்ண்ணா. இருந்தேன் தலைதான் இருந்தேன் மன்றத்தை கலைச்சிட்டாங்கய்யா. எப்போ? இப்பதான் அறிக்கை வந்தது. பிறந்த 4 நாள் தான் இருக்கு. ஆமையா எல்லாத்தையும் சொல்லிரு. யோ மன்றத்தை கலைச்சிட்டாங்கய்யா. எவன்டா என் மாப்பிள்ளைய கலாய்ச்சாங்க? மன்றத்தை கலைச்சிட்டாங்க இருக்கு, மாப்பிள்ளைய கலாய்ச்சாங்க, ஆட்டுக்குட்டி கலாய்ச்சாங்க இருக்க. எது மூதேவி ஆரஞ்சது இந்த பக்கம், கையை இங்கிட்டு வச்சு சாவுதுவாரு. மன்றத்தை கலைத்ததால் அஜித் ரசிகர் மரணம், என்ன செய்ய போகிறார் அஜித்? ஆமாடா, மன்றம்ங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சொல்லியும் பாத்து விட்டுறீங்க. இது வந்து பேர் எப்படி போய் முடியும்னா அஜித் ரசிகர், அஜித் மன்றம், அஜித் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், அப்படிதான் போய் முடியுது. ஏன்னா அதனாலதான் பார்த்தாரு இது சரிபட்டு வராது அப்படின்னு ஒரேதான் அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஆமா, அவர் சொல்றதானே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி கூப்பிடுங்கன்னாரு, இப்படி கூப்பிடாதீங்கிறாரு, கூப்பிடல, இதை வையுங்கிறாரு, வைக்கிறோம், அதை வைக்காதீங்கிறாங்க, வைக்கல. சொல்ல போனா அவரு தான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, வாழ விடுங்க. அதனாலதான் எதை மறந்தாலும் சரி இந்த வாழ விடுங்கிறது மட்டும் அவர் மறக்காம எல்லா நோட்டையும் போட்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுடைய நீங்க வாழுங்கடா, என்னைய கொஞ்சமாவது வாழ விடுங்கடா, ஏன்டா போறவங்களே நேரடிக்கிறீங்க அப்படின்னு. நீங்க மட்டும் என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி முட்டு கொடுங்க, ஓவரா ஒரே அடியா கொடுக்காதீங்க. ஏன் மாஸ்டருக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? பார்த்தேல அடுத்த தளபதி தான், தளபதி டைரக்டர் லிஸ்ட் பார்த்தேல, லைன் அப் பார்த்தேல, இன்னைக்கு அப்டேட் வருதா? போன வெற்றிமாறன் அடிச்சு போட்டு விடுனேன். அடுத்த படத்தோட டைரக்டர் நெல்சனா? டாக்டர் டைரக்டரா? ஆமாண்ணே. உண்மையிலே வெற்றிமாறன் இல்லையா? ஆமாடா. நல்லா ஒரு மாதிரி காமெடியா இருக்கும், ஒரு மாதிரி காமெடியா அப்படியே ஃபைட்டா நல்லா குவாலிட்டியா இருக்கும். என்ன போச்சா? ஹையஸ்ட் கலெக்ஷன் நாங்க தான்ப்பா. ஐயோ வம்சியா? அது யாரியா? தெலுங்கு பட டைரக்டரா? ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபேமிலி. அண்ணா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கணும்ல. என்ன அட்லீஸ்ட் லியோ 2ஆவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விடுனேன். கடைசி படமா? யார் டைரக்டர்? இதுக்குதான் எங்களை மாதிரி ஸ்கிரீன்ல வந்தா மட்டும் போகுதுன்னு நினைக்கணும். டைரக்டர் எல்லாம் பார்த்து நாங்க வந்து படம் பாக்குற மாதிரி தான் நாங்களே என்னைக்கோ படம் பாக்குறதே விட்டுருக்கோம்டா. உங்க அடுத்த படத்தோட டைரக்டர் சிவாடா. பரவாயில்ல, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க. சரி விடு, அது வழி, வேற டிபார்ட்மெண்ட். ஆனா என்னதான் வந்து அப்படி இப்படி இருந்தாலுமே குறுக்கே இந்த அனில் ஆமை சம்பவங்கள் அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி ரகமா இருக்கும். குறிப்பா இந்த ஜில்லா வீரம் அந்த சமயத்துல வந்து அந்த டைம் அப்பனா இந்த 2014 எதுவும் நடக்கலையே.
ஒரு பின்னாடி வாழ் தெரியுது பாரு. அதெல்லாம் வந்து Facebook பீக்ல இருந்த ஒரு கற்காலம். அது 2014 அப்படிங்கிறது. ஆவின் பூத்தா அரோமா பூத்தான்னு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒரு பூத்துல கை வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? எது இந்த அது தெரியுடா. என்ன நீ தப்பா சொல்லிட்டு என்னைய சொல்றியா? என்ன பால் இல்லையா? என்னடா மாப்பிள்ள எங்கேயுமே பால் இல்லடா. இல்லையா? ஆமா எங்கேயுமே இல்லையா? ஆமா. ஏரியா முக்குல இருக்க பால் புத்து போடா. டேய் இறக்கிட்டே இல்லையாடா? வண்டி போயிடுச்சு. வா 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 வா. எடி எல்லா கேனி தூக்கு. 100 லிட்டர் தேரும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இருறா. இன்னைக்கு நம்மளாம் அவங்களான்னு பார்ப்போம். பாலை ஏற்பாடு பண்ணி கட் அவுட்ல ஊத்தி நாம தான் கெத்துன்னு காமிச்சிட்டோம்ல. வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்னது கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு பாலை உருவிட்டு இருக்கிறீங்க. நடரா ஸ்டேஷனுக்கு பார்த்துட்டு போயிடலாம்னு. அடிங்கி. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்ததுன்னு தெரியல. இது இருக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட்ல மில்க் டம்ளர் கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. இவனுங்கதான் ஒரு பக்கம்னா இப்ப இருக்கிற இந்த குட்டி குஞ்சான்ஸ் அவனுக்கு ஒரு தனி ரகமா இருக்கிறானுங்க. இல்ல புல்லட்னா தெரியுமா உனக்கு? அவங்கள விட இவங்க குட்டி குஞ்சான்ஸா இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆக்சுவலா இவர் வந்து ஒரு தீவிர அனில் ரசிகர். இவருக்கு ஆப்போசிட் ஒருத்தர் இருந்தாரு, அஜித் ரசிகர். நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஸ்கூல் போர்ட்ல கை வச்சு மாட்டினதா? அதேதான். விவேகம் ட்ரைலரும் ஆலப்புறம் அந்த லிரிக்ஸ் வீடியோ. இது வந்து ஆகஸ்ட் மாசம் தான் நினைக்கிறேன். அப்பாடா எவனும் இல்ல. இந்த கருமத்தை வேண்டாம் இங்க எழுதி வச்சது. இப்பதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கௌஷிக் சூப்பர் கௌஷிக். தேங்க்யூ. ஓ கதை அப்படி போதா? இருறா என் கிளாஸ் நான் சுதற விடுறேன். எவனும் இல்ல. ரைட் கொமட்டுற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்பதான் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. ஆக்சுவலா சிவகுமார் சார்னு ஒருத்தர் இருந்தாரு. எங்களுக்கு வந்து 12th அப்போ அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு கோச்சிங்க்கு மட்டும் அவர் அப்பப்ப வந்துட்டு போவாரு. Who wrote this? Who wrote this? கௌஷிக் சார். Oh, never ever give up. சார் இங்க வாங்க சார். இங்க வாங்க. இங்க வாங்க சார். இங்க வாங்க. Never ever give up. கெமிஸ்ட்ரியில மார்க் எவ்வளோ? never ever give up ன்னு போர்ட்ல எழுதுனா போதுமா? கெமிஸ்ட்ரி பேப்பர்ல எழுத மாட்டீங்களா? அந்த கிளாஸ்ல நான் ஒரிஜினல் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் சார். ஓ காமர்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாத மூதேவி என்ன எழுதியிருக்கான்? அலப்போறான் தமிழன். அலப்போறான். இன்னைக்கு அவன் அலதான் போறான். அடிக்கிற அடி இல்ல, இன்னைக்கு அவன் அலதான் போறான். அந்த கிளாஸ்ல எந்த ஸ்டாஃப்? மகாலட்சுமி மேம் சார். மகாலட்சுமி மேமா? ரொம்ப நல்லதா போச்சு. வா 2 அடினால அடி சும்மா பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. ஆமா, அப்புறம் எந்த இடத்துல என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட ஒரு விவசாயம் இல்லாம எதை எங்க பண்ணக்கூடாதோ அதை கரெக்டா போய் அங்க பண்ணி சரிப்படி வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் இந்த அணிலாமை கலாச்சாரம். திருந்த மாட்டாங்க. சில ரசிகர்கள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பயனும் அடைஞ்சிருக்காங்க. இந்த ரத்த தானம் கொடுக்கறது, சில பேர் கண் தானம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதனால வந்து ஏற்பட்ட பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேசக்கூடாது. ஜனவரி மாசம் ட்விட்டர் பக்கம் பார்த்தவங்களுக்கு தெரியும். போன மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாவாடை அஜித் சொட்ட விஜய் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீப்பான வேர்ட்ஸ். எதுக்கு இதை யூஸ் பண்ணி இப்படி அபியூஸ் பண்றாங்க? மாத்தி இது வந்து அபியூஸ்ன்றத தாண்டி என்ன சொல்றேனே தெரியல. டிக்கெட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாத்துல கல்ல போட்டு கொள்றது. அதே மாதிரி இந்த விவேகம் படம் ஃபேக் டிக்கெட் அடிச்சு போலீஸ்ட செருப்படிவாங்க. ஆமா, அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றது. இதெல்லாம் வந்து லைக் சீர்மன்றம் வச்சிருக்க எல்லா நடிகர்களும் தப்புன்னு சொல்லவும் முடியாது இந்த இடத்துல. ஆமா, ஏன்னா இது அவங்களோட தொழில். டெஃபினட்டா இவங்க வந்து அடிச்சுக்கிட்டு சாவறக்கும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறக்கும் வந்து நடிகர்கள் பொறுப்பாக முடியாது. இது அவங்க பணம் வாங்குறாங்க, நடிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு ஆடியோ லஞ்சுக்கு மாஸ்டர் ஆடியோ மாஸ்டர் பிகில் 2019 நினைக்கிறேன். ப்ரோ கையில பாஸ் இருக்கு ப்ரோ, உள்ள கேட்டுக்குள்ள வர வச்சு அடிக்கிறானுங்க ப்ரோ. விஜய் ரசிகர்கள் மேல கை வச்சு என்ன நடக்கும் தெரியுமா ப்ரோ? 80 கட் அவுட் வச்சிருக்கேன், நீங்க யாராவது ஒப்பீங்களா? அது சொல்லுங்க. முதல்ல வீட்டுக்கு அம்மாவுக்கு காசு ஹாஸ்பிட்டல் செலவு பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. அதை எடுத்து வந்து செலவு பண்ணிருக்கேன். 1000 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்திருக்கேன். 1000 கிலோமீட்டரா? நானும் அப்படிதான் நினைச்சேன். 1000 கிலோமீட்டரா? இவன் என்ன என்னது வடநாட்டுல இருந்து ஏதாவது வந்தானா அப்படின்னு பார்த்தா கடைசியில அவன் சொன்னேன் பாரு, எந்த ஊரு? ஈரோடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துணிவு வாரிசு ரிலீஸ் ஆச்சுல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2023 நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அஜித் வாழ்க, துணிவு வாழ்க. துணிவு வாழ்கையா? அப்பா வேணாமா? வேணாம். படிப்பு? நான் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அஜித் வாழ்க.
துணிவு வாழ்க. ஆக்சுவலா நீங்க கொண்டாடுங்க, தப்பு இல்ல. ஆனா உங்களுடைய கொண்டாட்டம் வந்து பொதுமக்களையும் மத்தவங்களையும் இல்ல மத்த தரப்பு ரசிகர்களையும் பாதிக்காத மாதிரி கொண்டாடுனீங்கன்னா இம்சை தராம இருங்கடா டேய். ஆமா. ஆனா வந்து உங்களுடைய கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க யார கொண்டாடுறீங்களோ அவரே வந்து பயங்கரமா பாதிக்குது. அவரே பயப்படுறாங்க. அவரே என்னை ஆள விடுங்கடான்னு சொல்ற அளவுக்கு இருக்குது உங்க கொண்டாட்டம். அவ்வளவு ஒரு வெறித்தனமான கொண்டாட்டம். எந்த ஒரு நடிகனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இறங்கி வரப்போறது கிடையாது. அது அவங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து ஏன்னா அது அவங்களோட தொழில். அது பொது சொத்தை நாசம் பண்றது, மத்தவங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கிறதுல பஸ் மேல ஏறி பரதநாட்டியம் ஆடுறது, கீழே விழுந்து மண்டையை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறது, பால் அபிஷேகம் பண்றேன்னு கட் அவுட் மேல ஏறி கீழே விழுந்து கை காலை இந்த உடைச்சுக்கிறது. விசுவாசம் படாப்ப ஒருத்தன் சத்தியம் போய் ஆமா, இப்படித்தான் போகணும்னு இருந்தா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்றாங்க. மேற்கொண்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தராம நம்ம நீட்டா போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்டா படத்தை ரிலீஸ் பண்ணோம்னு அவங்க யோசிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய கொண்டாட்டம் ஏன்னா பயங்கரமா. இப்பயே 2 வருஷம் கழிச்சு தான் படம் வருது. ஆமா. நீ ஒரேதான் 5 வருஷம் 10 வருஷம் இல்ல டிகேட்க்கு அடுத்து தான் படம் வரும். இன்னொன்னு என்ன கதைன்னா, இப்போ இந்த 6ஆம் தேதி பிப்ரவரி 6க்கு அப்புறம் அது ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லியே ஆமா. ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பண்ண போற கொண்டாட்டம் அந்த குட் பேட் அக்லியை போஸ்ட்பான் பண்ற அளவுக்கு இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அது நல்லதா போகும். ரெண்டாவது இப்ப நாங்க சொன்னது எல்லாமே ரொம்ப கம்மி. இப்ப இந்த அஜித் அனிலாமை சண்டைகள்னால நடந்த சேதாரங்கள்லாம் ரொம்ப ஒரு 0.5% கூட கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த நாங்க ஃபன்னாவே சொல்ல முடியாது. நாங்க வந்து வெறும் அனிலாமைங்கிறது இல்ல, என்ன தவளை இருக்கு, அனகொண்டா இருக்கு, காக்கா கழுகு இருக்கு, ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணி நாங்க சொல்றோம், அவ்வளவுதான்.